கேட்பாரு. ஹீரோயின் வந்துட்டு குழந்தை அழுகுது, குழந்தைய சமாதானப்படுத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கவும், ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே அங்கேருந்து அவர் வெளிய போயிடுவாரு. யோசனையிலே வெளிய போயிட்டே இருப்பாரு. அப்ப ஹீரோயின் ஒரே வார்த்தையா சொல்லிடுவாங்க, "இந்த குழந்தைய பார்க்கறதுக்காக மட்டும் தான் நான் வந்திருக்கேன். வேற எத பத்தியும் எனக்கு தெரியாது." அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. ஹீரோவுக்கு ஒரே சோகமா இருக்கும். இப்போ ரூமுக்கு வரும்போது கரெக்ட்டா அது அந்த மோப்பம் புடிச்ச மாரி அந்த ஃபியான்சி பொண்ணு உள்ள வந்துரும். உடனே ஹீரோ கிட்ட திரும்பவும் ஹக் பண்ணிட்டு, "நீ இப்படி இருக்க, அப்படி இருக்கன்ற" மாரியே சொல்லுமா, ஹீரோ புடிச்சு தள்ளி விட்டுருவான். "மொத இங்கேருந்து வெளிய போ" அப்படின்ற மாரி சொல்லவும், "நம்மளுக்கு குழந்தை பொறக்காதுன்னு டாக்டர் சொன்னதுலேருந்து நீ வந்து என்கிட்டயே நீ வர்றதே கிடையாது. இப்பதான் குழந்தைக்கு வந்து சரியாயிடுச்சுல்ல. நீ ஏன் வந்து என்கிட்டயே நீ வரமாட்டேங்கிற? அப்படி என்ன நீ மிஸ் பண்றியா?" அப்படி இப்படின்னு கேட்டு திரும்ப திரும்ப ஹீரோ கிட்டயே வந்துட்டு இருக்கும். சுத்தமா பிடிக்காது. "இப்ப எங்கேயாவது நீ வெளிய போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரா. அதுக்கு ஒரு மாரி இருக்கும். "எதுக்காக என்ன இப்படி அவாய்ட் பண்ணிட்டே இருக்க? அந்த குழந்தைக்காக தானே." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லும். ஹீரோ ஒரே வார்த்தையா சொல்லிடுவாரு. "நம்ம ஃபேமிலி முடிவு பண்ணி வச்சிருக்காங்கன்றதுக்காக தான் உன்ன நான் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு அலோவ் பண்றேன். நீ இந்த மாரி என்ன அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தேன்னா, அந்த வாய்ப்பு கூட இனிமே இருக்காது. மொத எங்கேயாவது வெளிய போ" அப்படின்னு சொல்லவும், அது திரும்பவும் கேட்காது. "இப்ப நீ வெளிய போறியா? செக்யூரிட்டி இழுத்து வெளிய அனுப்பவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே அது வேற வழி இல்லாம அதுவா வெளிய போயிடும். "இந்த மாரி போம்மா, அப்ப நில்லு" அப்படின்னு சொல்லவும், திரும்ப அதுக்கு சந்தோஷம் வந்து வேக வேகமா வரும். அப்ப ஹீரோ என்ன சொல்வாரு, இதுக்கு அப்புறத்துலருந்து என்னோட பர்மிஷன் இல்லாம என் ரூம்குள்ள நீ வரவே கூடாது. வெளிய போ" அப்படின்னு சொல்லவும், திரும்ப மூஞ்சி சுளிச்சு வச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு வெளிய போயிடும். இப்ப ஹீரோக்கு ஹீரோயின் சிந்தனையா இருக்கும். உடனே ஃபோன் எடுத்து காதுல வச்சுட்டு, "இந்த மாரி நம்ம வீட்டுக்கு நானியா ஒருத்தவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்கள பத்தின விஷயங்கள எனக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. பொண்ணுக்கு ஒரு மாரி இருக்கும். எப்புட்றா ஹீரோவ கரெக்ட் பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும். அந்த டைம் பார்த்து ஒரு மெய்டு இருக்குல்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, "நேத்து நான் பார்த்தேன். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டே இருந்தா. ஹீரோ வந்துட்டு அவ கூடவே அதிகமா பேசிட்டே இருந்தாரு. எனக்கு என்னமோ ஏன்னா இதோட ஆள் தானே எல்லாருமே. எனக்கு என்னமோ அதனால தான் ஹீரோ உங்கள ஒதுக்குறாரோன்னு தோணுது. நீங்க எதுக்கும் அவள கண்டிச்சு வைங்க" அப்படின்ற மாரி அந்த மெய்டு சொல்லிடும். உடனே நான் நெனச்சேன், அவ இங்க வந்தது வந்து லேஸ்பட்ட விஷயத்துக்காக கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்ட விட்டு அவள அனுப்பியே ஆகணும். இப்போதைக்கு அவ மேல வேற ஒரு பழிய போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ எங்க இருந்தாலும் இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லவும், எல்லாரும் போய் ஹீரோயின இழுத்துட்டு வந்துருவாங்க. அதோட ஒரு ரிங் எடுத்து வச்சுக்கும். "இந்த ரிங்க எதுக்காக திருடுன?" அப்படின்ற மாரி கேட்கவும், ஹீரோயின் "நான் திருடலன்னு" சொல்லுவாங்க. "நீ தான் திருடுன" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோயின டார்ச்சர் பண்ணி ஒரு இருட்டு ரூம்ல போட்டு பூட்டி வச்சுருவாங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஹீரோயின் அங்கேயே இருந்து கத்தி கத்தி மயக்கமாவே ஆயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோ வருவாரு. "குழந்தைய பார்த்துக்க அந்த மெய்டு எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அவ திருடிட்டா. அதனால தான் அவள அங்க அனுப்பிட்டோம்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்து அந்த ரூம தொறந்து பார்க்கும்போது, ஹீரோயின் மயக்கத்துல இருப்பாங்களா, அவங்கள வந்து கூட்டிட்டு வந்துருவாரு. பண்ணி பார்த்துப்பாரு. ஹீரோயின் நல்லா ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. சமைக்கும்போது கத்தியில அவங்களுக்கு கையில கொஞ்சம் கிழிச்சிடும். உடனே ஹீரோ பக்கத்துல நின்னு அதுக்கு மெடிசன்லாம் போட்டு விடுவாரு. அக்கறையா வந்து ஹீரோ பேசிட்டே இருப்பாரு. அது வந்து அந்த ஃபியான்சி பொண்ணு பார்த்துரும். பார்த்தோன்னே, "என்ன இவகிட்ட நீ இவ்ளோ அக்கறையா வந்து பேசுற?" அப்படின்ற மாரி கேட்கவும், அவங்களுக்கு காயம் பட்டுருச்சுன்ற மாரி ஹீரோ சொல்வாரு. "வீட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு காயம் பட்டா, அதுக்கு தனிப்பட்ட முறையில நீ வந்து பேசுனா, எல்லாரும் நம்மள என்ன நினைப்பாங்க? ஏன் எல்லாரும் யார் என்ன நினைச்சா என்னன்ற மாரி ஹீரோ கேட்பாரு. "நான் உன்னோட குழந்தையோட அம்மா. நம்ம 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. அப்படி இருக்க பட்சத்துல மத்தவங்க நம்மள ஒரு மாதிரி நினைப்பாங்க. ஸோ இவளுக்காக நீ இவ்ளோ அட்டென்ஷன் குடுக்குறது நல்லதில்ல." அப்படின்ற மாரி அந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்லவும், "வரனா அவ குழந்தைய பார்த்துக்க வந்திருக்கா. குழந்தைய நல்லா தான் பார்த்துக்கிறா. நீ தான் அவள தொடர்ந்து தொல்ல பண்ணிட்டே இருக்க. உன் குணத்த பாத்துக்கிற வழிய பாரு. ஃபேமிலில எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு தான் திரும்ப திரும்ப நான் அமைதியா இருக்க மாதிரி இருக்கு." அப்படின்னு சொன்னவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதுக்கு நல்லா இது இது காஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அதுக்கு மருந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோ போயிடுவாரு. போனதோட இதுக்கு அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு ஹீரோயின் மேல சரியான கோவம் வந்துரும். "நீ வந்து இன்னும் வெயிட் பண்ணு. உனக்கானது இன்னும் முடியல" அப்படின்ற மாரி திரும்பவும் ஹீரோயின திட்டி விட்டு போயிடும். அடுத்ததா இவ என்ன செய்ய போறாளோ தெரியலையேன்ற மாரி ஹீரோயின் ஒரு பக்கம் நினைச்சிட்டே இருப்பாங்க. இது ஹீரோ இதுக்கப்புறம் இப்படியே சும்மா விட்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், ரொம்ப மாடலா ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூப்பு செய்றேன்ற பேர்ல அத ஏதோ மிக்ஸ் பண்ணி குடுத்து ஹீரோ கிட்ட கொண்டு போய், "நீ ரொம்ப வேலை பார்த்துட்டே இருக்க. இத சாப்பிடுன்னு" நான் சொல்லவும், ஹீரோ என்ன சொல்லுவாரு, "வேலை பார்க்குறேன்னு தெரியுதுல. அப்புறம் எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே இங்க சுத்திட்டு இருக்கியா? கிளம்பு" அப்படின்னு சொல்லவும், அது பாட்டுக்கு போயிடும். "ஆனா நீ இந்த சூப்ப குடி. அப்புறம் அது வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன்னு" சொல்லிட்டு வெளியவே வெயிட் பண்ணி நின்னுட்டு இருக்கும். இப்ப ஹீரோ என்ன பண்ணாரு, சூப்ப குடிச்சு முடிச்ச உடனே அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே அவர் அப்படியே கொஞ்சம் மயக்கத்துல இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே இது உள்ள வந்துரும். வந்த உடனே அவர்கிட்ட அங்கேயும் இங்கிட்டும் அவர் வந்து இது பண்ணும்போது, ஹீரோ என்ன சொல்வாரு, "இந்த மாரி மோசமா நடந்துக்கிறியே, உனக்கெல்லாம் வந்து அசிங்கமாவே இல்லையா? உன்ன பார்த்தாலே எனக்கு அருவருப்பா தான் இருக்கு. இந்த மாரி சீப்பான ட்ரிக்ஸ வந்து ஃபாலோ பண்ற நீ." அவருக்கு புரிஞ்சிருச்சு இதான் ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்குன்னு. உடனே அத புடிச்சு தள்ளி விட்டுருவாரு. போய் விழுந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கும். என்ன பண்ணாலும் இப்படியே இருக்கான்ற மாரி அது ஒரு பக்கம் நினைச்சுட்டே இருக்கும். ஹீரோ தடுமாறி நேரா ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துருவாரு. அவங்களுக்கு பார்த்தோனே நல்லா புரிஞ்சிரும். சரின்னு சொல்லிட்டு இப்படியே விட்டா சரி வராதுன்னு ஹீரோவ கூட்டு போய் அவங்கள குளிக்க வச்சா தான் அவருக்கு வந்து தெளிவாருன்னு சொல்லிட்டு பாத்ரூம் கூட்டு போனா, அங்க அவருக்கு இன்னும் கொஞ்சம் மயக்கத்துல இருக்கும்போது ஹீரோயினோட ஃபேஸ் அந்த மயக்கத்திலே வந்து வந்து போகும். அப்படியே அங்கேயே ஹீரோயின கிஸ் பண்ண ஆரம்பிச்சு 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணி 2 பேரும் ஒண்ணா தூங்கி எந்திரிச்சுருவாங்க. ஹீரோயின் தான் இப்ப காலையில ஃபர்ஸ்ட்டு முழிப்பாங்க. குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அப்ப ஹீரோ வந்து கேட்பாரு, "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஒண்ணும் ஆகல. இப்ப நான் வந்து சீக்கிரமா ரெடி ஆயிட்டு
போயிட்டு அந்த குழந்தைய பார்க்கல அப்படின்னா நான் குழந்தைய பார்க்காம இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை வேலையை விட்டு அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவள் சொல்ல ஆரம்பிச்சிருவா. நான் போய் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்களா. அப்போ ஹீரோ என்ன கேட்பாருன்னா, லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அது ஒரு ஆக்சிடென்ட் தான், மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். இப்போ ஆஃபீஸ் கிளம்புவார். அங்கே போனோன்னு அவர் என்ன சொல்வாருன்னா, என்னோடது, அப்புறம் ஹீரோயினோடது, அப்புறம் அந்த குட்டி பையனோடது 3 பேருதும் சேர்த்து டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆஃபீஸில் ஹீரோவை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஹீரோ பேசுகிறதெல்லாம் வந்து அந்த ஃபியான்சி பொண்ணு கேட்டுரும். நீ இந்த அளவுக்கு போயிட்டியா, உனக்கும் சந்தேகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டே இருக்கும். இது ஹீரோனுக்கு தெரியாது. ஹீரோயினுக்கு தெரியாமே டாக்டருங்க வீட்டுக்கு வந்து ஹீரோயினுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க. மற்ற மேட்ஸ்லாம் வந்து என்னன்னு கேட்கும்போது தெரியல, திடீர்னு வந்து கேட்டாங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு வெளியே வருவாங்களா. படார்னு கன்னத்திலே ஒரு அரவுலும் அது யாருன்னு பார்த்தா ஃபியான்சி பொண்ணு தான் ஹீரோயினை ஓங்கி அரைஞ்சிட்டு இருக்கும். நீ இந்த மாதிரி பண்ற, அந்த மாதிரி பண்ற, ஏதாவது ஒரு உப்பு சப்பு இல்லாத காரணத்தை வச்சு ஹீரோனை அடிச்சுட்டே இருக்குமா. ஹீரோ வந்துருவாரு. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அது ஏதோ ஒரு காரணம் சொல்லும். நான் அவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அதோட ஹீரோனை தனியாக கொண்டு வந்துருவாரு. இதுக்காக சரியான கோவம் ஒரு இப்போ ஹீரோன் கிட்ட சொல்வாரு, நீ வந்து உண்மையை சொன்னா மட்டும்தான் சில விஷயங்களை வந்து மாற்ற முடியும்னு சொல்லும்போது ஹீரோன் அமைதியா இருப்பாங்க. நீ வாய் திறந்து எதுவும் சொல்ல மாட்டேன், அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு, அதை ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இப்போதான் ஃபர்ஸ்ட் ஹீரோன் தான் ஓப்பன் பண்றாங்க. பண்ணி பார்க்கும்போது பார்த்தோன்னா அவங்க யாருக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தனித்தனியாக காட்டும் எல்லாரையுமே. இதை பார்த்தோன்னே ஹீரோனால தாங்கிக்க முடியாது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க பிறந்தப்ப குழந்தைய பார்த்தாங்க, அந்த மச்சம் வந்துட்டு தன்னோட குழந்தைக்கு தான் இருந்தது. இப்போ என்ன வேற அதாவது யாரோட பேருன்னா ஃபியான்சியோட பேரும் இல்லாமல் அந்த மாதிரி போட்டிருக்குது. அதாவது ஃபியான்சியோட பிளட் இருக்கும்ல, அந்த மாதிரி பிளட் குரூப்லாம் போட்டிருக்கோம். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க. ஏன்னா ஹீரோயின் அந்த ஃபியான்சி போனாலும் குழந்தை பெற்றுக்க முடியாது, அப்புறம் எப்படி குழந்தை எப்படி அவளோட பிளட் குரூப்பில் வருது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஹீரோக்கும் இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். அப்புறம் என்ன சொல்வார், இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்துட்டு நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக எடுத்தது, அது எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருப்பார். இப்போ இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி இருப்பாங்களா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சொல்லுவார், நீ பதட்டப்படாத, பொறுமையாயிரி, ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, கண்டிப்பாக என்னன்றதை பார்க்கலான்னு பேசிகிட்டே இருப்பார். இவங்க பேசுகிறத அந்த ஃபியான்சி பொண்ணு கவனிச்சிரும். இது இவங்க அனுமதி இல்லாமல் உள்ளே வந்துடும். என்ன சொல்லுன்னா, இவ பேச்செல்லாம் நீ நம்பாத, இவ தான் இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறான்னு அவகிட்ட நான் அவளை நம்புறதுனால தான் அவள் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட சொல்லிட்டு தெரியுறா, அவள் சொல்கிறது எதுவுமே உண்மையாக கிடையாது, அவளை இங்கேருந்து வெளியே துரத்திரு அப்படின்ற மாதிரி திரும்ப ஹீரோ கிட்ட சொல்லும். இப்போ சொல்லும் போதே அது மைண்டில் என்ன நினச்சிக்கோன்னா, இந்த மாதிரி ரகசியமாக தான் அந்த டாக்டரெல்லாம் செக் பண்ண சொன்னாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த டெஸ்டிங் பண்ணுறதுக்கு சில ஆளுங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதில் யார் வந்து இது பேச்சை கேட்பாங்களோ அவங்களுக்கு பணத்தை கொடுத்து இது ஆளை வந்து மாற்றி ரிப்போர்ட்டை மாற்ற சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ரிப்போர்ட் வந்து மாறி வந்திருக்கும். டாக்டரோட அசிஸ்டண்ட்டாக இருக்கவர் கூட யாராவது இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லும் போது, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, அந்த ஃபேமிலி பெரிய ஃபேமிலியை வந்து நாளைக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறவ நான் தான், அதுக்கப்புறம் அது என்னோட கண்ட்ரோலில் தான் அந்த ஃபேமிலி வரும். ஸோ யாரும் என்னையும் கண்டுபிடிக்க முடியாது, உங்களையும் கண்டுபிடிக்க முடியாது, அதனால் நீங்கள் தாராளமாக நான் சொல்கிறத செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அந்த டாக்டரை சம்மதிக்க வச்சு இந்த மாதிரி டெஸ்ட் ரிப்போர்ட்டை மாற்றியாக வாங்கிட்டு வந்திருக்கோம். ஹீரோயின் வந்து அந்த அது பேசுகிறதெல்லாம் பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டையும் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என் புருஷனையே திருட பார்க்குறியான்னு சொல்லிட்டு உங்க ஹீரோனை அடிக்க போகுமா, ஹீரோ கையை பிடிச்சிருவாரு. நான் உன்னோட புருஷன் கிடையவே கிடையாது, நான் உன்னோட ஹஸ்பண்ட் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவாரு. ஹீரோனை அதை முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க, அது ஹீரோனை முறைக்கும். அப்போ ஹீரோ இந்த மாதிரி சொன்னதுனால இதுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அம்மா இருக்காங்களா, அவங்கள போய் இதை பார்க்க ஆரம்பிச்சிடும். அவங்கள்ட்ட போய் என்ன சொல்லணும்னா, ஹீரோ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான்னு உடனே, எப்படி அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவன் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்பாங்க. நீ எந்த வயசுல இருந்து அவனை நேசிச்சிட்டு இருக்க, எவ்வளோ நாளாக அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க, அவன் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, உன்னை தான் அவன் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு ஒன்று இது என்ன சொல்லணும்னா, இல்லை அந்த மாதிரி குழந்தைய பார்க்கறதுக்காக ஒரு நானி வந்தால, அவள் வந்து ஹீரோயினை வந்து மடக்கிறதுக்காக பயங்கரமாக வந்து ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறா, நிறைய ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இப்போ முழுக்க அவன் வந்து அவகிட்ட பேசிக்கிட்டு அப்படித்தான் நேரத்தை கடத்திட்டே இருக்கான். அவள் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னை கல்யாணம் பண்ணுற இன்ட்ரெஸ்டே அவங்ககிட்ட வந்து போயிடுச்சு, அவள் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லும் போது அவள் எங்கே இருப்பா இப்போ அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோட அம்மா வந்து ஹீரோயின் மேலே கோவப்படுவாங்க. அப்பதான் அங்கே வந்துட்டே இருப்பாங்களா, இவ தான் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லவும், அந்த பொண்ணை ஹீரோயினை பார்த்தோன்னே இப்போ அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிடும், என்னோட பேரனை நீ காப்பாற்றுனன்ற ஒரே ஒரு நல்ல அபிப்பிராயம் மட்டும்தான் உன் மேலே எனக்கு இருக்குது. ஏன்னா அன்னைக்கு ஹீரோயின் தானே காப்பாற்றிருப்பாங்க, அதை நீ தப்பான இன்டென்ஷனோடு என் பையனோட வாழ்க்கையில் விளையாடணும்னு நினச்சின்னா அது நல்லா இருக்காது. உனக்கு பணம் தான் வேணும்னா 1 மில்லியன் உனக்கு காசை கொடுக்குறேன், எடுத்துகிட்டு இந்த ஃபேமிலியை விட்டு வெளியே போயிடு, தேவையில்லாமல் இந்த ஃபேமிலியில் குழப்பத்தை ஏற்படுத்தாத அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது மனசால் நினைப்பாங்க, அதுக்கு உண்மையிலேயே என்னோட
என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசால் நினைப்பாங்க. அப்போ வெளியே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தைய பார்த்துக்கிறத தவிர வேற எந்த வேலையும் நான் செய்யலை, நான் குழந்தைய நல்லா பார்த்துப்பேன், வேற எந்த தப்பும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குழந்தைக்காக அப்படி கேட்பாங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த குழந்தைன்னு சொல்கிற பத்தியா, அதை நீ நல்லா பார்த்துக்கணும், கொஞ்சம் டாக்டர் வந்து உன்னோட அப்சர்வேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இதுக்கு நான் சம்மதிக்கிறேன், வேற மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டேன் அப்படின்னா வந்து இந்த இடத்த விட்டு நீ போயிடுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோயினும் சரின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த ஃபியான்சி பொண்ணுக்கு ஒத்துக்காது. அவளை இப்போவே இங்கேருந்து அனுப்புங்க, அவளுக்கு எதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்க, அந்த ஃபேமிலியில் அவள் இருக்கவே கூடாது அப்படின்னு அது ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஹீரோயின் வந்து இல்லை நான் குழந்தைய பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்களா. நீ இப்படி பதிலுக்கு பதில் பேசி அந்த குடும்பத்தோட ஒன்று செல்லாம் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அது மேலே கோவமாக ஹீரோனை அடிக்க போவாங்க. அப்போ ஹீரோ வந்து எதுக்காக இப்போ நீ அவளை அடிக்க போகிறேன்னு டக்குன்னு வந்துடுவாரா. இதுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இவனடா வீட்டில் என்ன நினச்சி டக்குன்னு வந்து நிற்கிறானேன்ற மாதிரி இந்த ஃபியான்சி பொண்ணு நினைக்கும். உடனே அது அவர் வந்து என்ன சொல்வாருன்னா அடிக்கக்கூடாதுன்னு சொல்வார். உடனே ஹீரோட அம்மா என்னடா நீ நினச்சிட்டு இருக்க, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இவ தானே, எதுக்காக நீ இவளுக்காகவே சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்கும்போது உடனே ஹீரோ என்ன சொல்வார், இவ தான் என்ன காப்பாற்றினவாமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ ஹீரோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லிட்டார்ல, அதுக்கான ரிசல்ட் வந்து அவங்க கொண்டு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அன்னைக்கு வந்து குட் லக்குக்காக என் கூட இருந்த பொண்ணு இவ தான், என்னை குணப்படுத்தின பொண்ணு இவ தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ என் பிள்ளைய மட்டும் கிடையாது, என்னையும் காப்பாற்றின இவ தான், என் கூட இருந்தவளும் இவ தான்றவொடனே அதுக்கான எவிடன்ஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி காட்டவும் ஹீரோட அம்மா அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. உடனே இதெல்லாம் இல்லை இல்லைன்னு அது சொல்லிட்டே இருக்கும். நான் அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் அப்போ நீ அதை சொல்கிற, ஆனால் இவ வந்துட்டு இப்போ குழந்தைக்காக இந்த மாதிரி பேரில் வச்சுட்டு உன்னை வந்து இது பண்ணலையா, உன்னை மயக்கிறதுக்காக முயற்சி பண்ணலையா, அப்படி இவ உன்னை காப்பாற்றிருந்தா அவள் தான் அந்த குட் லக் பர்சன் அப்படின்னு வந்துட்டு இப்போ அந்த ரிசல்ட் வந்துச்சுல்ல, குழந்தையோட அம்மா இவ இல்லைன்னு சொல்லிட்டு தான் ரிசல்ட் வந்துச்சு, அதுக்கு என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி இது கேட்கும். உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்து அதை பற்றி எனக்கு தெரியும், அதுக்காக தான் இதுக்கே தெரியாமல் இப்போ ஒரு தனிப்பட்ட முறையில் திரும்பவும் அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இவங்க தான் அம்மான்றது தெரிய வந்துருச்சு. ஸோ அதுவும் வந்து ஃபேக்கான ரிசல்ட்டை தான் நீ கொண்டு வந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு உண்மையை சொல்லுன்னு கேட்கும்போது உடனே வந்துட்டு இல்லை நான் எதுவும் தப்பு பண்ணலை, இவ தான் என்னை அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு தூண்டிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோ என்ன கேட்பாரு, அவள் உனக்கு எல்லாத்தையும் செய்ய தூண்டிட்டு அவள் வந்து ஜெயிலில் இருந்தாளா, நீ அவளுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு அவளை ஜெயிலில் போட்டு நீ உண்மையை ஒத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ எல்லா உண்மையும் வெளியே வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, நான் பண்ணது தப்பு தான், நான் உன் மேலே வச்ச அன்புனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, இந்த குடும்பத்துக்கு நான் வந்துட்டு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நான் தான் அந்த குடும்பத்துக்கு அப்படி இப்படி இஷ்டத்துக்கு என்னென்ன வாயில் வருதோ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அம்மாவும் திட்ட ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் என்கிட்டயும் நீ நடிச்சிருப்ப, என் பேரன் வாழ்க்கையில் விளையாடுறது நீ தானா, என் பையன் வாழ்க்கையில் நீ விளையாடி இருக்க, எவ்வளோ பொய் சொல்லிட்டு இருக்க, நீ உன்னெல்லாம் பார்த்தாலே எனக்கு வேறு எதுன்னு பயங்கரமாக அவங்க பிடிச்ச ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை இல்லை நான் அது கத்திட்டே இருக்கும், இவ்வளோ இழுத்துட்டு போங்கன்னு சொல்லவும் அவங்கள கத்த இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோட அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட நல்ல விதமாக பேசுவாங்களா. உடனே நாங்கள் 2 பேரும் போய் குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ தான் ஹீரோயின் ஃபஸ்ட் டைமாக சிரிப்பாங்க. இருக்கும்போது ஹீரோ வந்து இப்போ தனிப்பட்ட முறையில் ஹீரோயின் கிட்ட பேசுவார், நீ என்ன காப்பாற்றிருக்க, என்ன மட்டும் இல்லை இந்த குடும்பத்தை பெரிய விஷயத்த நீ பண்ணியிருக்க, என்னை காப்பாற்றி இந்த குடும்பத்தை காப்பாற்றி என் பிள்ளைய காப்பாற்றி அது மாதிரி நிறைய பேசுவார். அந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் நீ பண்ணியிருக்க, ஸோ எனக்கும் உன்னை தான் பிடிச்சிருக்கு, உன்னை நான் இழக்க விருப்பப்படலை அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு அதை ஏற்றுக்கிறதே மனசு கஷ்டமாக இருக்கும். உன்னோட இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க நான் விருப்பப்படலை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இருப்பாங்களா, இதுக்கு ஓகே சொல்கிறதுக்கு உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இப்போ ஹீரோயின் கிஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோயின் கிஸ் பண்ணோன்னே என்ன திரும்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து அப்படியே ஒன்றா அந்த லிவிங் லைஃப் இருக்கலாம் அது மாதிரி இருந்துருவாங்க. திரும்ப காலையில் எந்திரிச்சோன்னே ஹீரோயின் வந்து அப்படியே 2 பேருக்கும் பிடிச்சிருக்கும். இப்போ பழைய விஷயங்கள்லாம் பேசவே வேண்டாம், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ ஹீரோனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். அதை பேசும்போது ரொம்ப பதறுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ட்வின்ஸ் தானே பிறந்தது, இன்னொரு குழந்தை வந்து இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வாங்கன்னு சொல்லவும் இப்போ ஹீரோ என்ன கேட்பாரு, உனக்கு இன்னொரு குழந்தை வேற இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ தான் ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இது வந்து நம்மளோட ட்வின்ஸ் குழந்தைங்க, ஒரு குழந்தைய வந்து அவள் இந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டா, ஸோ அவளுக்கு இன்னொரு குழந்தை இருக்க விஷயம் தெரிஞ்சால் அந்த குழந்தைக்கு எதுவும் ஆபத்து வரும் அப்படின்றதுக்காக தான் நான் ஹாஸ்பிட்டல்லையே வச்சு பார்த்துட்டு இருக்கேன், அந்த குழந்தை கொஞ்சம் சீரியஸாக இருக்க கண்டிஷனில் இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்ன ஹீரோ புரிஞ்சுப்பாரு. அப்போ 2மே நம்ம குழந்தைங்களா, அப்போ உடனே வா குழந்தைய போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஹீரோட அம்மாவுக்கும் தெரிஞ்சோன்னு எனக்கு 2 பேரனா அப்படின்றவர் அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டே இருப்பாங்க. இப்போ எல்லாரும் கிளம்பி இப்போ ஹாஸ்பிட்டல் வருவாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் டாக்டர் என்ன சொல்லுவார், இப்போ குழந்தை வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்குன்னு சொல்லுவோம், இப்போ எதுவும் வேற வழி இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல்
ஆறுதல் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அங்கே வந்து ஒரு லேடி இருக்குல்ல, அந்த லேடி வந்து இடையில நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி பழி எடுத்துட்டு போச்சுல, அந்த மெய்டு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து இப்போ கெஞ்சும், வெளியே எங்கேயும் எனக்கு வேலை கிடைக்கலமா, இப்போ நீங்கள் தான் எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுக்குறோன்னு ஹீரோயினுக்கு கோவமாக வரும். நீ தானே வந்துட்டு அன்னைக்கு வந்து குழந்தை பெற்றிருக்கும் போது இவங்களை ரூமில் போட்டு அடைச்சி வச்சது, ஹீரோ அந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி மருந்தை மாற்றி கொடுத்தேன்னு சொன்னது எல்லாமே நீ தானே, நீ திரும்பவும் வந்துட்டு என்கிட்ட எந்த மூஞ்சை வச்சுட்டு கேட்குறேன்னா உடனே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த மாதிரி நல்ல விதமாக பேசுனது திரும்ப ஹீரோயினை மிரட்ட ஆரம்பிச்சிடும். எனக்கு மட்டும் நீங்கள் வேலை போட்டு கொடுக்கல, என்னை வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து இங்கேயே நான் இறந்து போயிடுவேன், அதுக்கு காரணம் நீங்கள் தான் சொல்லுவேன். நான் உடனே இப்போ ஹீரோயின் என்ன கேட்பாங்க, நீ பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்போ நீயே இறந்து போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் மட்டும் நான் அவன் சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். இப்போ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அம்மா வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசுவாங்க. பேசும்போது அப்படியும் இப்படியும் சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு நீ வந்து இங்கே வந்துருமா எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயினுக்கு அவங்கள பார்த்தாலே கோவம் வரும். எனக்கு நடந்த கஷ்டத்தை எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். ஆரம்பத்தில் சின்ன வயசுலேருந்தே அந்த வீட்டில் வந்துட்டு வேலைக்கு போகும்போது என்னை நீ கூட்டு போயிருக்க, என்னை விட அவளுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணியிருக்க, நான் வந்துட்டு உன்னை பெத்த பொண்ணாக இருந்தாலும் என்னை ரொம்பவே நீ டார்ச்சர் பண்ணியிருக்க, உன் பேச்சை கேட்டு கேட்டு நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டது தான் மிச்சம், உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. உன்னை இத்தனை வருஷம் நான் வளர்த்ததுக்கு வந்து நீ இந்த மாதிரி தான் பேசுவியான்னு சொல்லிட்டு ஹீரோனை அடிக்க போவாங்க. கரெக்டாக ஹீரோ இருக்காரில் அங்கே வந்துடுவார். அவளை தான் இவங்களை பிடிச்சிட்டும் தனிப்பட்ட முறையில் இப்போ விசாரணை பண்ணுவார். இப்போ இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நான் அவரோட சொந்த அம்மா, என்ன எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதை கேட்கும். அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, நீ சொந்த அம்மா தான், ஆனால் நீ அந்த மாதிரி நடந்துக்கலையே, ஆரம்பத்துலேருந்தே அவகிட்ட இப்போ ஹீரோ தான் விசாரிக்க சொன்னால அவங்க பேக்ரவுண்டில் விசாரித்து பார்க்கும்போது நீ சின்ன வயசுலேருந்தே அவளை நீ ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்க, அவளை வச்சு நீ வந்து பணம் சம்பாரிச்சிருக்க, அவளை நீ பயன்படுத்திக்கிட்ட, அவளுக்கு நீ காட்டின பாதையும் சரியான பாதை கிடையாது, உன்னால் அவள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கா, அதனால் நீ உண்மையை சொல்லி ஆகணும்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இது ஒரு மாதிரியாகவே பேசிகிட்டே இருக்கும். ஒரு அட்டைப்பெட்டியை ஒன்று ஒரு ஆள் தூக்கிட்டு வருவார். என்னது இதுன்னு கேட்கும் போது ஒன்றும் கிடையாது, அதில் கொஞ்சம் எறும்பும் கொஞ்சம் மூட்டை பூச்சி சில வகையான பூச்சிங்களாக தான் போட்டு கொண்டு வந்திருக்கோம், நீ வாயை துறக்கலாம் வச்சுக்கேன், இப்போ தலையில் அதை கொட்டி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். வந்து இவங்க மிரட்டுறதுனால இப்போ உண்மையை சொல்லுவாங்க. அதுவும் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் தான் அது உண்மையை சொல்லும். இல்லை அவள் என்னோட உண்மையான பொண்ணு கிடையாது, எனக்கு வந்து குழந்தை பிறந்தது உண்மைதான், ஆனால் நான் குழந்தைய வந்து மாற்றி வச்சுட்டேன், இந்த ஹீரோயின் வந்து ஒரு பணக்கார வீட்டு குழந்தை தான், அந்த குழந்தைய நான் வந்துட்டு என் குழந்தைய மாற்றிட்டு என் குழந்தைய பணக்கார வீட்டு குழந்தைய நான் மாற்றி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. அதோட ஹீரோ எல்லாத்தையும் வர வச்சுட்டாரா. இப்போ ஹீரோனை வந்து பார்க்க வருவார். அவங்க குழந்தையோட விளையாடிட்டே இருப்பாங்க. அப்போ உங்க அம்மா சொன்ன விஷயத்த வந்து ஹீரோகிட்ட வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லுவார். அப்போ என்னது அவங்க என்னோட உண்மையான அம்மா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து அவங்களால அவங்க ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க, அவங்களுக்காக மெடிக்கல் செலவுலேருந்து எல்லாத்தையுமே இவங்க பார்த்துருப்பாங்க, இன்னும் சொல்லணும்னா வயசானவனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டியிருப்பாங்க, பல விஷயங்கள் நடந்திருக்கும். இந்த மாதிரி அவள் அப்போவே எனக்கு டவுட்டாக ஒவ்வொரு தடவையும் நான் உன்னோட பெத்த பொண்ணு தானேன்னு கேட்கும்போது இந்த அம்மா ஒரு பெத்த பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் ஹீரோயின் வருத்தப்படுவாங்க. நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், அப்படி கிடையவே கிடையாது, இந்த ஹவுஸும் நானும் இந்த வீடு இந்த குழந்தைங்க எல்லாமே உனக்கு சொந்தமானவங்க, உனக்குன்னு இவங்க எல்லாமே நாங்கள் எல்லாமே உனக்கானவங்க தான், உன்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை ரொம்பவே நல்லா அந்த இதுக்கு கொண்டு வந்துடுவார், நார்மலாக அவங்கள கொண்டு வந்துடுவார். அதோட இவங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் ரொமான்ஸ் போயிட்டுருக்கும். பேசுறதுனால ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் இப்போ ஹீரோயினை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஹீரோனுக்கு இப்போ ட்ரெஸ் எல்லாம் இப்போ ஹீரோவோட ஒய்ஃபாக ஆகுறாங்கல்ல, ஆக போகிறாங்களா, அதனால் அவங்களுக்கு நல்லாவே அவங்க சேஞ்சஸ் தெரியும். ஸோ அதோட வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இப்படி டயட்டை மெயின்டைன் பண்ணணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஹீரோனும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும், இந்த மாதிரி திங்ஸ் தான் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதோட ஹீரோயின் ஹாப்பியாக இருக்கும்போது அவங்க தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது அந்த வீட்டில் வேலை பார்க்குற மற்ற மெய்ட்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோயின் காதில் படுற மாதிரி தப்பு தப்பாக பேசுவாங்க. இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக வந்தால் அதுவும் குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக அப்படியே வீட்டு எஜமானியாக மாறிட்டா, அதுவும் அந்த குழந்தைக்காக தான், அந்த குழந்தை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இவளும் நம்மள மாதிரி வேலைக்காரியாக தான் இருந்திருப்பா, பெருசாக அவகிட்ட என்ன இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுவோம். ஹீரோனுக்கு இதெல்லாம் காதில் விழுந்துருதா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சோகமாக உட்காந்துருவாங்க. ஹீரோ காதில் இதெல்லாம் விழுந்துடும். உடனே அவங்களை கூப்பிட்டு வச்சு என்ன சொல்வாருன்னா, வீட்டில் வேலை பார்க்க வந்தீங்கன்னா அந்த வேலையை மட்டும் பாருங்கள், இல்லைன்னா வேலையே உங்களுக்கு இல்லாமல் போயிடும், இங்கெல்லாம் எங்கேயுமே உங்களுக்கு வேலை கிடைக்காத மாதிரி நான் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டவும் உடனே அதுங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆகிடும். அப்படியே அங்கே இருந்துட்டு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். ஹீரோயின் கிட்ட பேசுவார். அவங்க ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லாதது, அதெல்லாம் யோசிக்கவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஆறுதல் சொல்வார். அதோட இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடக்க போகுது. அந்த பார்ட்டியில் இப்போ ஹீரோனுக்கு எதுவுமே தெரியாதுல்ல, பணக்கார குடும்பத்தில் இப்போ என்கேஜ்மெண்ட்டாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நிற்கணும், கொஞ்சம் ரைட் கையை தூக்கும்போது லெஃப்ட் கையை கீழே இருக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல, நான் அதெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உனக்காக நான் நிறைய டீச்சர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக நிறைய டீச்சர்ஸ் வந்து ஹீரோ வர சொல்லியிருப்பார். அவங்க எல்லாம் வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்ப்பாங்களா, ஒரு மெய்டாக இருந்தவங்க இவங்க ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு
தெரிஞ்சும் அவங்களும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்சார்ஜாக என்ன சொல்லுவாங்க, நம்ம வேலை என்னமோ அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு எப்படி நடக்கணும், எப்படி ஸ்டெப் எடுத்து வைக்கணும், எப்படி முன்னாடி நடக்கணும், பின்னாடி நடக்கணும், லெஃப்ட்டில் திரும்பணும், ரைட்டில் திரும்பணும்னு எல்லாத்தையுமே கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும்ல, ஹீரோயின் வந்து ஒரு நானியாக இருந்ததை வந்து ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு அவங்களுக்குலாம் அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஹீரோவுக்காக வந்து அங்கே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இங்கே வந்து ஹீரோயின் கிட்ட என்னமோ அவங்க ஏதோ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் அதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக கற்றுப்பாங்க. அதாவது தலையில் ஒரு கிளாஸ் வச்சா கூட அப்படியே எப்படி அதை கீழே விழாமல் நடக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஸ்டெப்லாம் இருக்கணும். அந்த மாதிரிலாம் நடந்து காட்டிகிட்டே இருக்கும் போது இப்படி தான் ஹீரோயினுக்கும் அவங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் போயிட்டே இருக்கும். அதோட ஹீரோயினும் ஓரளவு ஒரு ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் வருவாங்க. அப்புறம் சாப்பிடும் போது இப்படி உட்காந்து சாப்பிடக்கூடாது, இப்படி தான் கட் பண்ணி இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதுலேயும் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும். ஹீரோயினும் பதிலடி கொடுத்து கொடுத்து பேசுவாங்களா. இப்போ அந்த இன்சார்ஜுக்கு ஹீரோயின் மேலே கோவமாக இருக்கும். உடனே இப்போ ஹீரோ வந்துருவார். வந்த உடனே ஹீரோயின் அவங்க 2 பேர் அப்படியே நல்லா ஜாலியாக கொஞ்சிக்கிட்டு பேசிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. இப்போ அந்த இன்சார்ஜாக இருக்க பொண்ணுக்கே பொறாமையாக இருக்கும். நம்மளாம் இவ்வளோ அழகாக இருக்கும், நம்மளுக்கு என்ன வசதி இல்லை, அழகாக இருக்கும், நல்லா நடக்கிறோம், ஸ்டைலாக இருக்கும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சராகவே நம்ம இருக்கோம், நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லையான்ற மாதிரி அதுக்கு ஹீரோ மேலே ஆசை வந்துடும். உடனே ஹீரோ அவர் கூட க்ளோஸாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. இப்போ இவங்க நீங்கள் வந்து கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கிளம்பலான்ற மாதிரி அனுப்பி அதுங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்பும் போது, இன்னும் 2 நாளில் தானே உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இருக்குது, எல்லாரும் முன்னாடியும் வச்சு அவளை அவமானப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி இது புதுசாக திடீர்னு நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஹீரோவும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ குட்டி பொண்ணு இருக்கும். அது என்ன பண்ணுன்னா ஐஸ்கிரீமை கொண்டு வந்து ஹீரோயின் மேலே வந்துட்டு தெரியாமல் போட்டு விட்டுரும். ஒன்று ஹீரோயின் வந்து அதை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் பக்கம் போவாங்க. இதுதான் அதோட மட்டமான பிளான். இந்த மாதிரி ஒரு பொண்ணை கொண்டு வந்து ஐஸ்கிரீமை போட வச்சுட்டு அங்கே ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சிருக்கு. இப்போ ஹீரோயின் அங்கே போகும்போது அவங்கள்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறத ஃபோட்டோ எடுத்து ஹீரோ கிட்ட காட்டணும். இந்த மாதிரி ஒரு மட்டமான பிளான் அதை பண்ணிட்டு இருக்கு. ஹீரோயின் இங்கே வந்தோடனே அவங்க ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஆள் பாட்டுக்கும் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து அவர் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுத்து ஹீரோ கிட்ட வந்துடும். ஹீரோ நேராக இப்போ அந்த இடத்துக்கு வரும்போது ஹீரோயின் பார்த்தீங்களா எவ்வளோ தப்பானவளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே சொல்லும். ஹீரோயினுக்கு சரியான கோவமாக இருக்கும். ஓங்கி ஒரு அரைஞ்சிட்டு உண்மையை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை. இப்போ அந்த ஆளும் வந்துட்டு இவ தான் இந்த மாதிரி நான் அனுப்புனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க வேஷம் கலைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் இந்த இன்சார்ஜ் பொண்ணுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கோவமாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னோட தலையெழுத்தே நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் அதை யோசிச்சுட்டே அங்கேயே உட்காந்துட்டே இருக்கும். அதோட ஹீரோயின் இங்கே வந்துருவாங்க, ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. இப்போ ஹீரோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ என் பையனுக்கும் வந்து பொண்ணு பார்த்துருக்கேன், அந்த பொண்ணு யாருன்னா இவ தான் என்னோட மருமக, என் வீட்டோட மருமக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அதோட இந்த ஃபேமிலியோட ஷேர்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஹீரோயின் பேரில் வருது. ஏன்னா அவங்க அந்த குடும்பத்துக்கு அவங்க வரும்போது அவங்களுக்கு தகுந்ததெல்லாம் செய்யணும்ல அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கே அதெல்லாம் தயக்கமாக இருக்கும். அப்போ அவங்க அம்மா அதை சொல்லி ஹீரோட அம்மா அதை சொல்லி சம்மதிக்க வச்சுருவாங்க. இப்போ ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஜாலியாக பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இன்னொரு பொண்ணு ஏற்பாடு பண்ணி கூட்டு வந்துருவாங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோ கூட படித்த பொண்ணாக தான் இருக்கும். அந்த பொண்ணு இந்த பார்ட்டிக்கு வந்துட்டு வேணும்னு ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டே இருக்கும். உடனே ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா வந்துட்டு எனக்கு வந்து இப்போ கல்யாணத்துக்காக என்கேஜ்மெண்ட் நடக்குது, இங்கே வந்துட்டு எதுக்காக அதெல்லாம் பேசுகிறேன்னு, நம்ம சின்ன வயசில் ஒன்றா படித்தோம்ல அப்படி இப்படின்னு கேட்கும்போது அதுக்கெல்லாம் இப்போ அவசியமே இல்லை, இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து வந்துடுவார். இப்போ ஹீரோனு கேட்பாங்க அவள் யாருன்னு கேட்கும்போது அவள் சின்ன வயசில் ஒன்றா படித்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஓஹோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா, உனக்கு என்ன ஜெலஸாக இருக்கான்னு கேட்பாரு ஹீரோ. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசாமல் அவங்க பாட்டுக்கு அங்கே போவாங்களா. இப்போ ஹீரோக்கு இது ஒரு மாதிரி இருக்கும், சமாதானப்படுத்துவார். அப்படியே திரும்ப அவங்க 2 பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, நான் இன்னும் கொஞ்சம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறேன், அதை வந்து இன்னும் முறைப்படி நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருப்பாரு. இப்போ ஹீரோயின் படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணுங்கெல்லாம் ஹீரோ மேலே ஆசைப்படுறாங்களா, அந்த ஃபியான்சி பொண்ணாக இருக்கட்டும் இந்த பொண்ணாக இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, நீ வந்துட்டு ஒரு நானியாக இருந்து ஹீரோவை கல்யாணம் பண்ணுற மாதிரி உனக்கு லக்கு கிடச்சிருக்கு, அதுக்காக நீ வந்துட்டு பெரியவன் நீ நினச்சிக்க கூடாது, உன்னோட வாய்ப்பை தட்டி பறிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டா எல்லாம் முடிஞ்ச மாதிரி அர்த்தம் கிடையாதுன்ற மாதிரி அதுங்க ஒரு பக்கம் இன்னும் ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ ஹீரோன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஹீரோ வந்து பர்மிஷன் கொடுத்ததுனால அவங்க இப்போ படிக்கிறதுக்காக அது 2 வீலரில் தான் போக ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்க இதெல்லாம் இன்னும் எங்கேயுமே வெளியே போனதில் வந்ததில்லை, அவங்க லைஃப்பை அவங்க இப்போ தான் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க போகலான்னு நினைக்கும் போதே ரோட்டில் ஒருத்தர் வந்து விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கும். அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த இடத்துலையும் வந்துட்டு இவங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு ஹீரோயின் வந்து கிளாஸ் அட்டன் பண்ண வருவாங்க.
தெரிஞ்ச உடனே இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, அந்த சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்டாக இருந்ததில்ல, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதே மாதிரி தான் அந்த கிளாஸில் அந்த டீச்சராக ஜாயின் பண்ணுறதுக்காக வரும். உடனே அந்த மாஸ்டர் கிட்ட பேசிட்டு ஹீரோயின் இருக்க கிளாஸுக்கே வந்து அந்த டீச்சராக வரும். ஹீரோயினை அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுறது, அவங்கள வெறியேற்றுற மாதிரி பண்ணுறது, அவங்கள ஏதாவது ஒரு ரெக்கார்ட்ஸை வந்து மாட்டி விடுறது அப்படின்ற மாதிரி தான் அது பண்ணிகிட்டே இருக்கும். ஹீரோயின் ஆனால் பண்ணுறதெல்லாம் தெளிவாக பண்ணுறதுனால அந்த இன்சார்ஜாக இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுவார், அவங்களுக்கு gift எல்லாம் கொடுப்பாரு, அவங்கள பெருமையாக பேசுவார். இதுவும் அந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ ஒரு பக்கம் அவங்களுக்கு பின்னாடி எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் ஹீரோயின் வந்துட்டே இருப்பாங்க. அந்த விஷயமும் தெரியாதுல, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து படிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட சில பசங்க வந்து வம்பு பண்ண தான் செய்வாங்க. எல்லாமே அந்த பொண்ணு சொல்லி கொடுத்து தான் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு எனக்குன்னு சொல்லும்போது, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோயின் காதில் வாங்கிக்கவே மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களை எப்படிலாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ அது எல்லா வேலையுமே இது பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் ஹீரோக்கும் தெரிய வரும், ஹீரோயின் வந்து யாரோலையும் கிண்டல் பண்ணுறப்பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஹெல்ப் பண்ணட்டுப்பான்னு கேட்கும்போது, அதெல்லாம் வேண்டாம், படிக்கிற இதில் வந்துட்டு அதெல்லாம் சகஜம் தான், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை எதுக்குமே இன்வால்வ் ஆக விட மாட்டாங்க. ஸோ இப்படியே தான் அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கிண்டல் கேரியில் வந்து அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ ஹீரோ வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே வந்துருவார். பார்த்தோன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும்னா, ஹீரோ வந்து இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்காரா, இவ்வளோ பணக்கார வீட்டு அவரோட ஒய்ஃபா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பசங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருக்கும். உடனே ஹீரோ கிட்ட எல்லாரும் மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ ஹீரோயினை கூட்டிட்டு அவர் வந்துருவார். இதுக்காக நீங்களாம் இங்கே வரீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இதுக்கப்புறம் உனக்கு யாரும் இந்த பிரச்சனை கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அதோட இங்கே இருக்கும்போது ஹீரோ அந்த இன்சார்ஜ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்திருப்பாங்க. வந்த உடனே ஹீரோனோட அந்த டேலண்ட்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ அவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் அவங்க கீழே விழுந்துருவாங்க. அப்போ ஹீரோன் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அவங்களுக்கு அது ஓகேவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஹீரோனை ரொம்பவே பிடிச்சி போயிடும். அவங்க இப்போ வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஹீரோயினுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அந்த நீடில் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு கிஃப்டாகவே ஹீரோயினுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. வந்து அந்த சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணோட அப்பா அம்மாவாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஹீரோயின் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் அவங்களுக்கு அது ஹீரோயினை பார்த்தாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சரின்னு சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் கொடுக்கறத பார்த்தோன்னே இந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்குமா, நம்ம அப்பா அம்மாவுக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரொம்ப கோவமாகவே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இவங்களுக்கு வந்து ஹீரோயினை பார்க்கும்போது ஏதோ அவங்களுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஒரு மாதிரி இருக்கும் அந்த அம்மாவுக்கு. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோனை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் ஹீரோயின் அவங்களோட பொண்ணு அப்படின்றது தெரிய வரும். ஹீரோயினோட அம்மாவாக இருந்தாங்களா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த குழந்தைங்களை தான் மாற்றி வச்சுருப்பாங்க. இப்போ இவங்ககிட்ட இருக்குல்ல அந்த சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்றது, அந்த பொண்ணு தான் வந்துட்டு அவங்களோட பொண்ணு, ஹீரோயின் தான் வந்து இவங்களோட பொண்ணு. ஸோ அவங்க பொண்ணை வந்து மாற்றி வச்சுருப்பாங்க. அதனால தான் ஹீரோயின் வந்து இங்கே போயிட்டாங்க. இவங்க அவங்களோட பொண்ணை நல்லா வசதியான வாழ்க்கை வாழ வைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துருப்பாங்க. இந்த விஷயம் அவங்க தெரிஞ்சதை விட இந்த அவங்களோட அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த அடாப்ட் பண்ண பொண்ணு, அந்த பொண்ணு என்ன நினச்சிக்கும் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த லைஃப் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக அவங்க அம்மா தலையில ஒரு அடியை போட்டு அங்கேயே படுக்க வச்சிரும். இப்போ இவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ண உடனே ஹீரோயின் பதறி அடிச்சுட்டு வந்து பார்க்க வருவாங்க. ஏன்னா இப்போ அவங்கள கதையை முடிக்க தான் பிளான் பண்ணிச்சு, ஆனால் மற்றவங்க பார்த்துட்டாங்கன்றதுக்காக இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அங்கே போனோன்னே ஹீரோன்னு எல்லாரும் வந்துட்டு அவங்களுக்காக ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் வரும்போது இப்போ அவங்க கண்ணு முழிச்சு பாப்பா அப்போ சொல்லிடுவாங்க, இவ தான் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு சரியான கோவம் வந்துடும். அது கண்ணத்துலேயே ஓங்கி ஓங்கி படார்னு அரைவாங்க. அதோட இவங்க தான் ஹீரோயின் தான் அவங்களோட பொண்ணு அப்படின்ற விஷயமும் அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அதனால தான் இந்த பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் இப்போ ஹீரோனோட ஒரிஜினல் அம்மா இவங்க தான் உடனே ஹீரோனுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவங்க அம்மாவுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக ஹீரோன் வந்து இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தான். ஒரு தேவையில்லாமல் அவங்க பண்ண ஒரு வேலையினால எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அதெல்லாம் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு சொந்த அப்பா அம்மாவும் கிடச்சிட்டாங்க, ஒரு நல்ல ஹஸ்பண்ட், நல்ல குழந்தைங்க எல்லாமே கிடச்சிட்டாங்க, ஒரு நல்ல வசதியான வாழ்க்கையும் கிடச்சிருச்சு. அதோட இப்போ ஹீரோனுக்கு வந்து இப்போ மறுபடி என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன கல்யாணம் தான். ஸோ ஃபைனலாக இவங்க 2 பேருக்கு கல்யாணமும் நடக்குது. 2 பேரும் அவங்களோட ஹாப்பி லைஃப்பை வாழ்கிற மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.